வணக்கம் நேயர்களே, மாணவர்களே. இப்பொழுது ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான கணக்கு பார்க்க போகிறோம். இதற்கு முன் இந்த மாதிரி கணக்கு தேர்வில் கேட்கப்படவில்லை. ஒரு 5 மார்க் கணக்கு ஒரு மதிப்பெண்ணில் கேட்டால் எவ்வாறு விடை அளிப்பது என்பதுதான். இதில் 5 கணக்கு இருக்கும். 5 கணக்குகளையும் நீங்கள் முழுவதுமாக கடைசி வரை பார்க்க வேண்டும். இதில் 7 குறிப்புகள் இருக்கும். குறிப்பு 4லிருந்து 7 வரை உள்ளது முக்கியமானது. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கணக்குக்குள்ளே போவோம். அது வர்க்கமூலம் காணுதல் எளிய முறையில் எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். அது அடுக்கு 4ல் அமைந்த பல்லுறுப்புக்கோவையை பார்த்தவுடன் நிமிடத்தில் விடையளித்தல். நீங்கள் கணக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு சில குறிப்புகள் கொடுத்துருக்கேன். 7 குறிப்புகள் இருக்குது. அதில் முதல் குறிப்பு, ஒரு பல்லுறுப்புக்கோவையானது திட்ட வடிவில் இறங்கு வரிசையில் அமைந்திருக்கணும். அதாவது எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸ் அடுக்கு மாறிலி உறுப்பு இப்படி திட்ட வடிவத்தில் இருக்கணும். அல்லது அடுக்கு ஏறு வரிசையில் ஒரு மாறிலி உறுப்பு எக்ஸ் அடுக்கு 1, எக்ஸ் அடுக்கு 2, எக்ஸ் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 4 இப்படி ஏறு வரிசையில் இருக்கணும். ஏதேனும் ஒரு உறுப்பு இல்லை என்றால் அந்த உறுப்புக்கு நீங்கள் கெழு 0வும் அந்த எக்ஸின் உறுப்பையும் எழுதிக்கிறணும். குறிப்பு 3, இந்த பல்லுறுப்புக்கோவை கட்டாயம் 5 உறுப்புகள் இருக்க வேண்டும். படி 4 இருந்து ஆரம்பித்து மாறிலி வரை 5 உறுப்புகள் இருக்க வேண்டும். இது குறிப்பு 3. அடுத்த குறிப்பு 4, இந்த 5 உறுப்புகள் உள்ள பல்லுறுப்புக்கோவையில் எல்லா உறுப்புகளும் மிகை குறி ப்ளஸ் குறியுடன் இருந்தால் விடை எழுதும் பொழுது விடையில் எல்லா உறுப்புக்கும் நீங்கள் ப்ளஸ் குறி தான் போடணும். இந்த பல்லுறுப்புக்கோவையில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி குறிகள் மாறி மாறி வந்தால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் உறுப்புக்கு மட்டும் நீங்கள் மைனஸ் குறியை போட வேண்டும். இது 5வது குறிப்பு. குறிப்பு 6, இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ் கியூபின் கெழு மட்டும் மைனஸ் குறியுடன் இருந்தால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் உறுப்பிற்கும் மாறிலி உறுப்பிற்கும் நீங்கள் குறை குறி மைனஸ் குறி இட வேண்டும். அடுத்து கவனக்குறிப்பு 7, இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு கணக்கில் எக்ஸ் கியூபின் கெழுவும் எக்ஸ் ஸ்கொயர் கெழுவும் மைனஸ் குறியுடன் இருந்தால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் உறுப்பிற்கும் மாறிலி உறுப்பிற்கும் மைனஸ் குறி குறை குறி இட வேண்டும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எளிய முறையில் வர்க்கமூலம் காணுதல் பாகம் 1. கணக்கு 1, 4 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. இந்த கணக்குக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். எல்லா உறுப்புகளும் இருக்குது. 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு எக்ஸு மாறிலி உறுப்பு. கணக்கு திட்ட வடிவத்தில் இருக்கிறது. அதனால் கணக்கு செய்கிறதுக்கு தீர்வு போட்டு மாடலஸ் குறியீடு போட்டுக்கிறங்க. இப்போ முதல் உறுப்பு 4 எக்ஸின் அடுக்கு 4, இதனுடைய கெழு 4, இதுக்கு வர்க்கமூலம் 2. அதுக்கப்புறம் எக்ஸின் அடுக்கு 4ன் வர்க்கமூலம் எக்ஸ் ஸ்கொயர். ஆக 2ஐயும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினால் 2 எக்ஸ் ஸ்கொயர். 2 எக்ஸ் ஸ்கொயரை முதல் உறுப்பாக தீர்வில் எழுதி கொள்க. அடுத்து இந்த கணக்கில் எல்லா உறுப்பும் ப்ளஸில் இருக்கனால விடையில் எல்லா உறுப்புக்கும் ப்ளஸ் தான் போடணும். அதனால் ப்ளஸ் போடுங்க. இப்போ கணக்கில் 2வது உறுப்பு 8 எக்ஸ் கியூப் இருக்குது. இதனுடைய கெழு 8ஐ முதல் உறுப்பின் கெழு 4ன் வர்க்கமூலம் 2ஆல் வகுக்கணும். 8ஐ 2ஆல் வகுத்தால் 4 கிடைக்கும். இந்த 4ஐ ஒரு பொது விதியாக இந்த மாதிரி வர்க்கமூலத்தால் வகுத்த பிற்பாடு கிடைக்கக்கூடிய எண்ணை மீண்டும் 2ஆல் வகுக்கணும். 4ஐ 2ஆல் வகுத்தால் 2 கிடைக்கும். இந்த 2உடன் எக்ஸை பெருக்கி 2வது உறுப்பாக எழுத வேண்டும். இப்போ ப்ளஸ் 2x எழுதியாச்சு. அடுத்து மாறிலி உறுப்பு கடைசி உறுப்பை பாருங்கள். ப்ளஸ் 1 இருக்குது. அதனால் 1ன் வர்க்கமூலம் 1 தான். அதனால் ப்ளஸ் 1 தான் நீங்கள் எழுதணும். ப்ளஸ் 1 எழுதினால் கணக்கு முடிஞ்சிடும்.
+1 எழுதியாச்சு. இப்போ மாடலஸ் குறியீடு திரும்பவும் போட்டு கணக்கை முடிச்சிடணும். ஆக இந்த கணக்குக்கு 2x² + 2x + 1 விடை. இதில் எல்லா உறுப்பும் ப்ளஸில் இருக்கனால விடையில் எல்லா உறுப்புக்கும் ப்ளஸ். முதல் உறுப்பு 4x⁴ அதனுடைய வர்க்கமூலம் 2x². அடுத்து உள்ள உறுப்பு 8ஐ 4 வர்க்கமூலம் 2ஆல் வகுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் 4ஐ 2ஆல் வகுத்தால் 2 கிடைக்கும். 2x எழுதணும். அதுக்கப்புறம் மாறி உறுப்பின் வர்க்கமூலம் 1 வர்க்கமூலம் +1 எழுதணும். நன்றி மாணவ செல்வங்களே. எளிய முறையில் வர்க்கமூலம் காணுதல் பாகம் 2. கணக்கு 2. 9x⁴ - 6x³ + 7x² - 2x + 1 இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு திட்ட வடிவத்தில் இருக்குது. x⁴ 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 x உறுப்பு மாறிலி உறுப்பு எல்லா உறுப்புகளும் இருக்கிறது. அடுக்குகள் இறங்கு வரிசையில் இருக்கணும். கணக்கை நன்கு கவனித்து பாருங்கள். முதல் உறுப்பு ப்ளஸ் குறியுடனும் அடுத்த உறுப்பு மைனஸ் குறியுடனும் அடுத்த உறுப்பு ப்ளஸ் அடுத்த உறுப்பு மைனஸ் அடுத்த உறுப்பு ப்ளஸ். அது கணக்கில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி குறிகள் மாறி மாறி வந்தால் விடை எழுதும்போது எக்ஸின் கெழுவுக்கு மட்டும் மைனஸ் குறி இட வேண்டும். தி சைன்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ் சேஞ்சு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்படி இருந்தால் நீங்கள் எக்ஸின் கெழுவுக்கு மட்டும் மைனஸ் குறி இட வேண்டும். இப்போ பாருங்கள், தீர்வுக்கு போவோம். இப்போ முதல்ல மாடலஸ் குறி போடுங்க. 9x⁴ 9 வர்க்கமூலம் 3, x⁴ வர்க்கமூலம் x². இந்த 3ஐயும் x² பெருக்கி 3x² முதல் உறுப்பாக 3x² எழுத வேண்டும். 9x⁴ வர்க்கமூலம் 3x² எழுத வேண்டும். இப்போ நம்ம 3x² எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ இந்த கணக்கில் ப்ளஸ் மைனஸ் மாறி வாரி வர்றதுனால அடுத்து நம்ம மைனஸ் குறியை முதலில் எழுதி கொள்ள வேண்டும். மைனஸ் குறியை எழுதி முடித்த பிற்பாடு மைனஸ் குறி எழுதியாச்சு. அடுத்து 6ஐ முதல் உறுப்பின் வர்க்கமூலத்தால் வகுக்க வேண்டும். 6ஐ 9 வர்க்கமூலம் 3ஆல் வகுத்தால் விடை 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2ஐ எப்பொழுதும் 2ஆல் வகுத்தால் 1 கிடைக்கும். இந்த 1உடன் எக்ஸை பெருக்கி 1x கிடைக்கும். 1x என்பது எக்ஸ், அதனால் -1x நீங்கள் எழுதணும். எழுதியாச்சு ஏற்கனவே. அடுத்து பாருங்க, நீங்கள் அடுத்த உறுப்புக்கு நீங்கள் ப்ளஸ் குறி தான் போடணும். மாறிலி உறுப்பு எழுதும்போது நீங்கள் ப்ளஸ் குறி தான் எழுதணும். எக்ஸின் கெழுவுக்கு மட்டும் மைனஸ் குறி போட்டு அடுத்து ப்ளஸ் குறி போடணும். ப்ளஸ் குறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாறிலி உறுப்பு 1 என்ன இருக்குது. 1 வர்க்கமூலம் 1 இப்போ எழுதியாச்சு. இப்போ மாடலஸ் போட்டு நம்ம இந்த கேள்விக்கான விடையை முடிக்க வேண்டும். மாடலஸ் போட்டாச்சு. நல்லா கவனிங்க, இந்த கணக்கில் எக்ஸின் கெழுவுக்கு மட்டும் மைனஸ் குறி போட வேண்டும். 9x⁴ வர்க்கமூலம் 3x². அப்புறம் எக்ஸின் கெழுவுக்கு மைனஸ் குறி போடணும். இதே மாதிரி 2 கணக்கு உங்களுக்கு செய்கிறது கொடுத்துருக்கேன், செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ். எளிய முறையில் வர்க்கமூலம் காணுதல் பாகம் 3 வகை 1. வர்க்கமூலம் காணுதல் பாகம் 3 வகை 1 மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். கணக்கு 3 வர்க்கமூலம் காண்க. 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9 இப்படி கொடுத்துருக்கு. இதில் இந்த கணக்கு திட்ட வடிவில் இல்லை. ஏன்னு சொன்னால் முதல்ல x² இருக்குது, அப்புறம் x³ இருக்குது. முதல்ல படி 4 உள்ள உறுப்பு தான் எழுதணும். அப்புறம் x³ உள்ள உறுப்பு எழுதணும். அப்புறம் x² உறுப்பு எழுதணும். அதனால் முதல்ல திட்ட வடிவத்தில் எழுதுவோம். மொதல் உறுப்பு 4x⁴ எழுது. அப்புறம் -28x³ எழுது. அப்புறம் +37x² எழுது. அப்புறம் +42x + 9. இப்போ
கணக்கை நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றி எழுதிக்கிட்டாச்சு. இப்போ இந்த கணக்கை நன்கு கவனித்து பாருங்கள். இந்த கணக்கில் எக்ஸ் கீப் உறுப்பு மட்டும் மைனஸ் குறியுடன் இருக்கிறது. இந்த கணக்கில் இந்த எக்ஸ் கீப் உறுப்பு மட்டும் மைனஸ் குறியுடன் இருக்கிறது. இப்படி ஒரு உறுப்பாக எக்ஸ் கீப் உறுப்பு மட்டும் மைனஸ் குறியுடன் இருந்தால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் கெழுவுக்கும் மாறிலி உறுப்புக்கும் மைனஸ் குறியீடு எழுதணும். வாங்க இப்போ தீர்வுக்கு போவோம். இப்போ இந்த கணக்கில் முதல் உறுப்பு 4x⁴, 4 வர்க்கமூலம் 2, x⁴ வர்க்கமூலம் x². இப்போ ரெண்டையும் x²ஐயும் பெருக்கினால் 2x² அப்படின்னு வரும். அதாவது 4x⁴ வர்க்கமூலம் 2x². இதை முதல் உறுப்பாக எழுதணும். இப்போ எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, இந்த கொடுக்கப்பட்ட கணக்கில் எக்ஸ் கீப் கெழு மட்டும் மைனஸ் இருப்பதால் நீங்கள் விடையில் மைனஸ் குறியை எக்ஸ் உறுப்புக்கும் இடணும். போட்டாச்சு. இப்போ எக்ஸ் கீபின் கெழு 28ஐ முதல் உறுப்பின் கெழுவின் வர்க்கமூலத்தால் வகுக்கணும். அதாவது 28ஐ 4 வர்க்கமூலம் 2ஆல் வகுத்தால் 14 கிடைக்கும். அந்த 14ஐ எப்பொழுதும் பொது விதியாக 2ஆல் வகுத்தால் 7 கிடைக்கும். அந்த 7உடன் எக்ஸை பெருக்கி 7x எழுதணும். அதாவது -7x எழுதணும். மைனஸ் ஏற்கனவே எழுதியாச்சு. இப்போ 7x எழுதணும். இப்போ இந்த கணக்கில் இரண்டாவது உறுப்பு -28 எக்ஸ் கீபின் கெழு மட்டும் மைனஸ் குறியுடன் இருப்பதால் மாறிலி உறுப்புக்கும் மைனஸ் குறி இட வேண்டும். இப்போ போட்டாச்சு. இப்போ மாறிலி உறுப்பு கணக்கில் உள்ள மாறிலி உறுப்பு 9, 9இன் வர்க்கமூலம் 3. அந்த 3 எழுதியாச்சு. இப்போ மாடலஸ் போட்டு முடிச்சிடணும். மாடலஸ் போட்டு முடிச்சாச்சு. நல்லா கேட்டு இருங்க. இந்த கணக்கில் எக்ஸ் கீபின் கெழு மட்டும் மைனஸ் குறியுடன் இருப்பதால் தீர்வு எழுதும் பொழுது விடை எழுதும்போது எக்ஸின் கெழுவுக்கும் மாறிலி உறுப்புக்கும் மைனஸ் குறி இட வேண்டும். கவனக்குறிப்பு: வர்க்கமூலம் காணும் பொழுது பாகம் 3 வகை 1இல் உள்ள மாதிரி கணக்கில் எக்ஸ் கீபின் கெழுவுக்கு மட்டும் குறைகுறி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ் கீபின் கெழுவுக்கு மட்டும் குறைகுறி இருந்தாலும் விடை எழுதும் போது எக்ஸின் உறுப்பிற்கும் மாறிலி உறுப்பிற்கும் விடையில் நீங்கள் மைனஸ் குறி குறைகுறி இட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனக்குறிப்பு: வர்க்கமூலம் காணுதலில் பாகம் 3 வகை 2இல் உள்ளது போன்ற கணக்குகளில், அதாவது ஒரு கணக்கில் எக்ஸ் கீபின் கெழுவுக்கும் x² கெழுவுக்கும் இரண்டுக்குமே குறைகுறி இருந்தால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் உறுப்பு மாறிலி உறுப்பு இரண்டுக்கும் குறைகுறி மைனஸ் குறி இட வேண்டும். 2. கணக்கு 4 121 x⁴ மைனஸ் 198 எக்ஸ் கீப் மைனஸ் 183 x² ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். கணக்கு திட்ட வடிவில் இருக்கிறது. x⁴ எக்ஸ் கீப் உறுப்பு, x² உறுப்பு, எக்ஸ் உறுப்பு, மாறிலி உறுப்பு, இப்படி அனைத்து உறுப்புகளும் இருக்கிறது இறங்கு வரிசையில். கணக்கை கவனித்து நீங்கள் பார்த்தீர்களானால் எக்ஸ் கீபின் கெழுவும் x² கெழுவும் குறைகுறியுடன் இந்த கணக்கில் இருப்பதினால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் உறுப்பு கெழுவிற்கும் மாறிலி உறுப்பிற்கும் நீங்கள் மைனஸ் குறி இட வேண்டும். இப்போ தீர்வுக்கு போவோம். முதல்ல மாடலஸ் குறி போடணும். போட்டாச்சு. இப்போ கணக்கில் முதல் உறுப்பு 121 x⁴, 121இன் வர்க்கமூலம் 11, x⁴ வர்க்கமூலம் x². இந்த 11ஐயும் x²ஐயும் பெருக்கி 11x² எழுதணும். அதாவது தலையாய உறுப்பு 121 x⁴ இதனுடைய வர்க்கமூலம் 11x² எழுதணும். எழுதியாச்சு. கணக்கை பாருங்க. திரும்ப
எக்ஸ் கியூபின் கெழு குறை குறியுடன் இருப்பதனால் விடையில் எக்ஸ் உறுப்பு எழுதும்போது முதல்ல மைனஸ் குறி போடணும். போட்டாச்சு மைனஸ். இப்போ எக்ஸ் கியூபின் கெழு 198ஐ எக்ஸின் அடுக்கு 4 கெழுவின் வர்க்கமூலத்தால் வகுக்க வேண்டும். ஆக 198ஐ 121 வர்க்கமூலத்தால் வகுக்க வேண்டும். 198ஐ 11ஆல் வகுத்தால் 18 கிடைக்கும். இந்த 18ஐ எப்பொழுதும் பொது விதியாக கருதி 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் 9 கிடைக்கும். 9உடன் எக்ஸை பெருக்கி 9x எழுத வேண்டும். எழுதியாச்சு. அதாவது இரண்டாவது உறுப்பாக நீங்கள் -9x எழுத வேண்டும். ஏன்னு சொன்னால் எக்ஸ் கியூபின் கெழு மைனஸ் குறியுடன் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த கணக்கில் எக்ஸ் ஸ்கொயர் கெழுவும் மைனஸ் குறியுடன் இருக்குது, எக்ஸ் கியூபின் கெழுவும் மைனஸ் குறியுடன் இருக்குது. அதனால் மாறிலி உறுப்புக்கும் மைனஸ் குறி இட வேண்டும். மாறிலி உறுப்புக்கு மைனஸ் குறி போட்டாச்சு. இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்ட மாறிலி உறுப்பு 144, அதனுடைய வர்க்கமூலம் 12. ஆகையினால் இப்போ 12 மட்டும் எழுதணும். இப்போ மாடலஸ் குறி போட்டு கணக்கு முடிச்சிருங்க. ஆக இந்த கணக்கில் எக்ஸ் கியூபின் கெழுவும் எக்ஸ் ஸ்கொயர் கெழுவும் குறை குறியுடன் இருப்பதால் விடை எழுதும் பொழுது எக்ஸின் கெழுவுக்கும் மாறிலி உறுப்புக்கும் மைனஸ் குறி இட வேண்டும் என்பதை ஞாபகம். வர்க்கமூலம் காணுதல். டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் கேள்வி. வகை 4 சிறப்பு வகை ஸ்பெஷல் டைப். கணக்கு 5. 16 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் உறுப்பு இல்லை, எக்ஸ் உறுப்பு இல்லை, அதாவது ஒற்றை அடுக்குகள் இல்லை. இப்போ இந்த கணக்கை அதாவது 16 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் இந்த கணக்கில் இருக்குது. இப்போ இந்த கணக்கில் நீங்கள் சாதாரணமாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் காரணிப்படுத்தலாம். ஆனால் இந்த கணக்கில் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது 16 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கனால இந்த கணக்கை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரணிப்படுத்தலாம். இந்த வடிவத்தில் நீங்கள் காரணிப்படுத்தலாம். இதனுடைய வர்க்கமூலம் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இதனுடைய வர்க்கமூலம் மாடலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதை போல் நீங்கள் இப்போ காரணிப்படுத்தணும். இப்போ தீர்வு போட்டு முதல் மாடலஸ் குறி போட்டாச்சு. இந்த கணக்கில் முதல் உறுப்பு 16 எக்ஸின் அடுக்கு 4, அதில் 16 வர்க்கமூலம் 4, எக்ஸின் அடுக்கு 4 வர்க்கமூலம் எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் பெருக்கி 4 எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ இந்த 2ab உறுப்பு என்பது 8 எக்ஸ் ஸ்கொயர், இது ப்ளஸில் இருக்கனால முதல்ல ப்ளஸில் போடணும். ஒருவேளை மைனஸில் இருந்தால் மைனஸ் போட்டுரும். போட்ட இருப்பாடு இப்போ கடைசி உறுப்பு மாறிலி உறுப்பு கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 1இன் வர்க்கமூலம் நீங்கள் 1 சொல்லி எழுதணும். வேறு உறுப்பு கொடுத்துருந்தால் அதனுடைய வர்க்கமூலத்தை நீங்கள் எழுதணும். இப்போ மாடலஸ் குறியை போட்டு கணக்கை நீங்கள் முடித்து விட வேண்டும். இப்போ இந்த கணக்கை நீங்கள் சாதாரணமாக எக்ஸ் கியூப் உறுப்பு இல்லை, எக்ஸ் உறுப்பு இல்லாதனால முதல் உறுப்பின் வர்க்கமூலம் எழுதணும். கடைசி உறுப்பின் வர்க்கமூலம் எழுதி முடிச்சிடணும். 4 எக்ஸ் ஸ்கொயருக்கும் 1க்கும் நடுவில் உள்ள குறி கணக்கில் என்ன நடுவு உறுப்புக்கு என்ன குறி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் இட வேண்டும். இத்துடன் படி 4இல் அமைந்த பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலங்களின் வகை முடிந்தது. மாணவர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும்.